எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட முதல் படமான ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு படம் தாங்க பார்க்க போகிறோம். இது 1998 வந்துச்சு. கிறிஸ்டோபர் நோலனோட முதல் படம். சரி, இப்போ வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஹீரோ தாங்க காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் கொஞ்சம் லேட்டாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கார். இவர் வந்து இவரோட ப்ளஸ்ஸே வந்து டைப் ரைட்டிங் தான் இவர் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இவர் அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவார். அவரை ஃபாலோ பண்ணி இவர் நாவல் எழுதுவார். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுவார். இது அவரோட அன்றாட வேலையாகவே இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. ஸோ இவருக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, ஃபாலோ பண்ணவங்களே திருப்பி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பி ஃபாலோ பண்ணால் அவங்க போலீஸ் கிட்ட தான் போவாங்க. அதே மாதிரி ஒரு லேடியை வந்து ஒரு பெண்மணியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. பெண்மணியை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ இதுதான் அவர் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையாகவே வந்து இருந்திருக்கு. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு. ஸோ இப்படி தான் அவர் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு திருடன். ஸோ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அவன் திருடன்ட்டு. ஸோ அவங்க 2 பேர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரே அந்த திருடனே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்புறமா அவரை கூப்பிட்றாரு. அந்த திருடன் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்றாரு. இங்கே வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ அப்போ தான் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இந்த திருடனும் அப்புறம் நம்ம ஹீரோவோ, என் பேர் காப் அப்படிங்கிற மாதிரி அந்த திருடன் சொல்கிறான். என் பேர் பில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்கு என்ன இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து சும்மா தான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சும்மா தான் என் ஃப்ரெண்டு மாதிரி இந்த நாள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. பொய் சொல்ல தான் சொல்லும்போது நம்ம பில்லு வந்து, அதாவது நம்ம ஹீரோ வந்து பில் அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. ஸோ இந்த காபு கிட்ட வந்து சும்மா பொய் சொல்கிறதுக்காக பில் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லியிருக்கேன். நம்ம பில்லுன்னே மென்ஷன் பண்ணலாம். பில்லு வந்து காபு கிட்ட வந்து உண்மையை அப்படியே வளரிறாரு. நான் வந்து நாவல் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம காப் சொல்கிறாரு, இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து ஒன்றா போயிருக்கலாமே. நீ வந்து என்னை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா அப்படியே என் கூட அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே கதை எழுதிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த காப் சொல்கிறான். அப்போ தான் இவங்க 2 பேருமே வந்து போகிறாங்க. இவன் வந்து ஒரு திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் வந்து திருடனா இவன் திருடலாம் மாட்டாங்க. இவன் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த கதவு ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பொருள் இல்லாமல் இடம் மாற்றி வச்சுருவான். வேறு ஒன்றும் பண்ண மாட்டான். அப்போ தான் வந்து அங்கே அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு மாறுவாங்க. ஏதோ திருட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டிப்ரெஷனே அவன் பார்க்கணும். அதான் இவனோட ஆசை. யாரோட ஆசை? நம்ம காபோட ஆசை. ஸோ அப்போ வந்து இவனுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுவான்னு பார்த்துட்டிங்கன்னா, ரூல்ஸில் இவன் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஸோ இந்த வீடு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து தெரியும். ஸோ இவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்களா, எங்கே வேலை செய்கிறாங்களா, இல்லை வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி. வேலை செய்கிற வீடுனா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வேலையை அவன் வந்து பொருளை மாற்றி வைக்கிறதெல்லாம் பண்ணுவான். அதாவது வேலை இல்லாதவன் அந்த வீட்டில் இருந்தானா அந்த வீட்டிலேருந்து அப்படியே இடத்த காலி பண்ணுவான். ஏன்னா அந்த வேலை இல்லாதவன் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த வேலை இருக்கிறவன் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வருவான், ஒரு 6 மணிக்கு மேலே வருவான். அப்படிங்கிறதுல அவன் கொஞ்சம் இதுவாகவே இருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த மாதிரி மாற்றி வைக்கிறான். அந்த காபு பில்லும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை பார்க்குறாங்க. பயங்கரமாக இந்த வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து திருட மாட்டுறாங்க. அவங்க வந்து அந்த பொருளை மட்டும் எடுத்து மாற்றி வைக்கிறாங்க. பில்லும் சரி காபும் சரி 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ காபு பில்லும் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொருளை எடுத்து மாற்றி வைக்க அந்த வீட்டில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அங்கே வந்து ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது, ஒரு பெண்ணோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த லேடியோட ஃபோட்டோ அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருக்கா தெரியுமா, பில், இவருக்கு வந்து அந்த லேடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா இவங்க 2 பேருமே வந்து அதான் நம்ம பில்லு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு இயர்ரிங்கை மட்டும் எடுத்திருப்பாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இயர்ரிங்கை மட்டும் எடுத்திருப்பாரு. இப்போ வந்து இவங்க காபும் சரி பில்லும் சரி 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த லேடி வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இந்த லேடி அப்படியே பார்க்குறாரு. ஸோ அந்த லேடி வந்து நாம தான் இந்த இடத்த மாற்றி வச்சோம், இந்த பொருள் இடத்த மாற்றி வச்சோம்னா அது நான் அந்த லேடிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால காபும் சரி பில்லும் சரி இவங்க 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. ஆனால் பில்லுக்கு வந்து இந்த லேடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் இந்த பில்லு வந்து அந்த லேடி கூட அப்படியே பேசுகிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு அசாரம் வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ பில்லு வந்து அந்த லேடி கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவன் வந்து என்னை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் நம்மளால் சரியாக பேச முடியாது, வா வெளில போகலான்ட்டு அங்கே வெளில பேசுகிறாங்க. ஸோ அப்போ தான் எங்கள் பில்லும் சரி அப்புறம் இவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த லேடி, இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஆபாச புகைப்படத்தை வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கான். எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வந்து மிரட்டுறான். அவன் ஒரு கொலை பண்ணான், அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீ அந்த ஃபோட்டோ எடுத்துரு, நம்ம வந்து அவனை போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்காக எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுமே சரிங்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம பில்லு வந்து 2 ரூல்ஸ் வச்சுருந்தான் தெரியுமா. ஒன்று, ஃபாலோ பண்ணால் திருப்பி ஃபாலோ பண்ணக்கூடாது. லேடியை ஒரு பெண்மணியை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில 2 ரூல்ஸ் வச்சுருந்தாலும் அந்த 2 ரூல்ஸுமே இப்போ பிரேக் பண்ணிட்டான். ஸோ அந்த இவன் இருக்கா தெரியுமா, காப் இருக்கான்ல, அவன் பின்னாடியே தானே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டான். ஒரு லேடியும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது அந்த லேடியுமே தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அந்த லேடி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம இவர் இருக்கார் தெரியுமா காப், அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ இந்த மாதிரி பயங்கரமாக திருடிக்கிட்டு இருக்கல, ஸோ உன்னோட கெட்டப்பை மாற்றி
மாற்றிக்கோ, உன்னை ஸ்டைலே மாற்றிக்கோ, நீ பார்க்க திருட மாதிரி இருக்க, அப்படியே ஃபுல் ஷேவ் பண்ணிக்கோ, ஹேர் கட் பண்ணிக்கோ, கோட் சூட்டில் போட்டுக்கோ. அப்புறம் சில பேர் திருடனா நீ திருடன்ட்டே சந்தேகம் வராது, இங்கப்பா நானும் அப்படி தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் அந்த மாதிரி மாற்றிக்கிறான். இப்போது நம்ம பில்லு வந்து காப் கிட்ட வந்து ஒரு வீட்டில் இருக்கிறத திருடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுமே வந்து முடியாது, நான் வந்து அந்த பொருளை தான் இடத்த தான் மாற்றி அப்படின்னே தவிர திருடலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பில்லும் காவும் பயமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, அப்புறமா அங்கேருந்து வந்து கிளம்புறான். யார்? நம்ம பில்லு வந்து அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் பில்லு வந்து காபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். சரி, ஃபோன் பண்ணல கேட்குறான், எப்போ திருடணும், அதுக்கு எந்தெந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அப்புறம் ஒரு சுத்தியல் மட்டும் எடுத்துகிட்டு போ. ஸ்க்ரூ டிரைவர் வந்து அந்த வீட்டை திறக்கிறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே போனதுக்கப்புறமா நீ திருடலாம். ஸோ இப்போ அங்கே யாராவது அந்த வீட்டுக்காரனோ இல்லை அந்த செக்யூரிட்டி யாராவது வந்துட்டானா அவங்க மண்டையில் வந்து சுத்தியால் வச்சுட்டு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். யார்? நம்ம இவன் சொல்கிறான், இந்த காபு சொல்கிறான். இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பில்லுமே வந்து ஸ்க்ரூ டிரைவரையும் சுத்தியாலும் எடுத்துகிட்டு தான் போகிறான். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த வீட்டை திறக்கிறான். அங்கே இருக்கிற வந்து அதாவது இந்த லேடி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு என்வலப்பில் தான் அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த என்வலப்பையும் எடுக்கிறான். அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து என்னப்பா எங்கள் உள்ள என்ன பண்ணுறது, என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சுத்தியில் வச்சு ஓங்கி அடிச்சிடறான் மண்டையில். அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டில் செத்துறான். இப்போ அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்வலப்பை திறந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பா. இவன் வந்து அதை அவள் பேச்சை கேட்காம என்வலப்பை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. பில்லுமே அந்த லேடிக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன இந்த மாதிரி என்வலப்பில் ஒன்றுமே இல்லை, இப்போ போய் நாங்கள் ஒருத்தனை சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம பில்லு வந்து அந்த ஃபோட்டோ அந்த என்வலப்பையும் எடுத்திருப்பாரு, ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாருல, கூட அங்கே ஒரு பணமும் இருக்கும், அதையும் எடுத்திருப்பாரு. ஸோ இதை வந்து அந்த லேடி சொல்கிறாங்க, நீ பணமும் தானே எடுத்த, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் ஒருத்தனை கொண்டுட்டேன், இப்போ பாரு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் நான் கொண்டுட்டேன் பார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அந்த லேடி வந்து என்ன சொல்கிறான்னா, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன விடு பார்த்துக்கலாமா, என்ன நீ விடு பார்த்துக்கலாங்கிற, நான் போலீஸ்கிட்ட போய் நானே இப்போ ஒத்துக்க போகிறேன்னு சொல்லும்போது தான் நீ ஏன் பேச்சு நான் என்ன சொன்னேன், என்வலப்பை திறக்காதுன்னு தானே சொன்னேன், இப்போ நீ என்வலப்பை திறந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் போலீஸ்கிட்ட நானே போய் ஒத்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பில்லும் போயிட்டு போலீஸ்காரிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவனே போய் ஒத்துக்கினதுக்கப்புறமா வந்து அவன் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. யார் உடம்ப? நம்ம பில் உடம்ப. அங்கே வந்து கிரெடிட் கார்டு இருக்கும். அந்த கிரெடிட் கார்டில் டேனி அப்படிங்கிற பேர் போட்டிருக்கோம். அந்த டேனியுமே வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே செத்து போயிருப்பார். ஸோ செத்து போனதுனால இவன் தான் அந்த டேனியை சாவடிச்சிருப்பான் போல், அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து சாவடிச்சிருப்பான் போலன்னு சொல்லும்போது தான் இல்லை நான் ஒரு பொண்ணு பேச்சு கேட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு செத்து போச்சு. ஸோ அப்போனா அவன் 3 கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. நாங்கடா 3 கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதோட இந்த ஃபாலோயிங் அப்படிங்கிற படம் முடியுது. இருங்க படம் முடிஞ்சதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நமக்கு ஒன்றுமே புரியல. இந்த படம் நம்ம பார்த்த வரைக்குமே வந்து ஏதோ தான் கதை அது பாட்டுன்னு தான் போயிருந்துச்சு. பட் இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம காப் இருக்கார் தெரியுமா, இவர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து திருடுறதுக்காக, அதான் அந்த பொருள் மாற்றி வைக்கிறதுக்காக போயிருப்பார். அங்கே ஒரு லேடி வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து இவர் அந்த வீட்டில் இருந்ததுனால போலீஸ் இவரை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ காப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கொலை பண்ண, நான் திருட தான் வந்தேன், நிறைய பேர் கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்து திருடுற மாதிரி வந்து எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க, அவங்கள போய் பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து காப் வந்து நம்ம இவருக்கு பில்லுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, கோட் சூட் போட்டுக்கோ, ஹேர் ஸ்டைலையும் மாற்றிக்கோ சொல்லுவார்ல. ஸோ இங்கே தான் வந்து போலீஸ்காரங்க இவர் மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்காங்க. யார் மேலே? நம்ம பில் மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து இவரை அதாவது மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் பண்ணியிருக்காரு. யார்? நம்ம காப் வந்து பில்லு இந்த மாதிரி மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருப்போம் பில்லு தான் வந்து காபை அதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். பட் காப் தான் பில்லை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த கேஸ்லேருந்து அவன் எப்படியாவது தப்பிக்கணும், இந்த வர கொலைகள் எல்லாமே வந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும், மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம காப் வந்து பில்லை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து தான் நம்ம பில் அப்படி காபெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம காபு பில்லை வந்து மாட்ட வச்சுருக்காரு. அப்போ அந்த லேடி யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, இந்த காபும் அந்த லேடியும் 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். இவனை மாட்டி விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸாக மாறி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் செஞ்சு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த யார்? அந்த காபும் அந்த லேடியும் தான். ஸோ இந்த லேடி இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட சொன்னாங்கல்ல, அந்த என்வலப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அங்கே யாரோ ஒருத்தங்க பார்ப்பாங்க, அவன் கொன்றுவான், சுத்தியில் எடுத்து அடிக்கணும்னு வேறு காப்பு சொல்லியிருக்கான்ல, அவன் பேச்சை கேட்டு வேறு அவன் பேச்சை வேறு இவன் கேட்டான். ஸோ அதனால் வந்து தான் வந்து இவங்க இந்த காபும் சரி இந்த லேடியும் சரி இவன் எப்படியாவது மாட்டி விடணும், நம்ம இந்த கேஸை தப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இவனை வந்து மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கதை நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த காபும் இந்த லேடியும் இவனை மாட்டி விடணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இவனை இவ்வளோ நாள் நம்ம வந்து பில் தான் காப் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு நினச்சிப்போம். இவ்வளோ நாள் காபில் பில்லை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ இதோட தான் இந்த ஃபாலோயிங் படம் முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.